ஃப்ரெண்ட்ஸ், இந்த அல்ட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெப்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெப்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் என்ட்ரி பேசிவ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிவ்னா நீங்கள் அப்புறம் உங்களுடைய சிக்னலை வச்சே வந்து இந்த கீயோட சிக்னலை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இப்போ இந்த வண்டியோட சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்டர்லேருந்து 7 மீட்டர் வண்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட சிக்னலோட ரேஞ்சு மாறும். இப்போ நான் இந்த கீயை காட்டுறேன். இந்த கீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவர் இருக்குது. இந்த கீயோட இந்த ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் ஒரு 5 மீட்டருக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவர் இருக்கும். இந்த கீ வந்து உங்களுக்கு அந்த ரிசீவரில் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்னலில் வரும்போதே உங்களுக்கு அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்லிப் மோட்லேருந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் கீயை ஆன் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே வைக்கிற பெப்ஸ் போர்டு வந்து உங்களுக்கு வண்டி ஆக்டிவேட் பண்ணும். இந்த பெப்ஸ் போர்டு என்ன ஈஸியோ என்ன செய்யணும்னா ரிசீவர்லேருந்து வர அந்த சிக்னலை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கஸ்டமர் வந்துட்டாரு அப்படின்னும் போது அந்த சிக்னலை ஆன் பண்ணும்போது இது எல்லா போர்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லா போர்டையும் ஆக்டிவேட் பண்ணி சென்ட்ரல் லாக் எல்லாத்தையும் வந்து பண்ணுறீங்களா ஆன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெப்ஸோட போர்டு தான். இந்த போர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடி கண்ட்ரோல் மாடியிலுக்கும் சிக்னல் கொடுக்கும், ஒரு இசிஎம்க்கும் சிக்னல் கொடுக்கும். எல்லா போர்டுக்கும் உங்களுக்கு சிக்னல் கொடுத்து இண்டிகேட்டர்லேருந்து எல்லாத்தையும் ஆன் பண்ணி வண்டி ஆன் பண்ணும்போது எல்லாத்தையும் கொடுக்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெப்சி கண்ட்ரோல் போர்டு தான். இது வந்து ஒரு ஹைடெக் லக்ஸரி வண்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்துடுச்சு. ஆனால் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம்லாம் அதிகமாக வருது. ஒரு ஆண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு இந்த கீயை வச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்டியில் கை வைக்கும்போது உங்கள் டோர் லாக் ஓப்பன் ஆகுது. அதேமாதிரி இங்கே உள்ளே வர சிக்னலில் வர உள்ள அந்த கிளஸ்டரில் வர எல்லா சிக்னலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெப்சி கண்ட்ரோல் போர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னலை கொடுக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெப்சி போர்டை நான் ஃபிட் பண்ணுறேன். அதேமாதிரி ஸ்டேரிங் கண்ட்ரோல் லாக்கு, இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் லாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக தண்ணி போயிருந்தது. இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் லாக்கும் போயிருந்தது. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னலில் இது மூலியமாக தான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சிக்னல் போகிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வேலை செய்யலை. இப்போ நான் இதெல்லாம் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேசிவ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பேக்லையும் அந்த பேசிவ் சிஸ்டம் தான் வரும். ஒரு கார் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது நீங்கள் அந்த நேரத்தில் ஏர் பேக் ஓப்பன் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்காது. ஏர் பேக் கிராஷ் சென்சாரை வச்சு தான் ஏர் பேக் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த எஸ்டிஎம் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக் ஆக்டிவேட் பண்ணோம். அந்த சிஸ்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரில் பேசிவ் சிஸ்டம் தான் சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிவ் சிஸ்டம் தான். நீங்கள் கார் உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இசிஎம் போர்டு எல்லா கம்யூனிகேஷனோட எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போர்டை ஆக்டிவேட் பண்ணுறது தான் இந்த பெப்சி கண்ட்ரோலோட சிஸ்டம். ஒரு கீலெஸ் பின்னாடி இப்போ நீங்கள் போகிறீங்க, பின்னாடி வந்து காலை வைக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கி டோர் ஓப்பன் ஆகுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வர ஃபியூச்சரில் அதிகமாக ஒரு கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெப்சி கண்ட்ரோல் சிஸ்டத்தை வச்சு தான். இப்போ நான் இந்த போர்டு எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன்.